வணக்கம். நாம் தொடர்ந்து ஆதியாகமம் புஸ்தகத்திலிருந்து தேவனுடைய ஆவிக்குரிய ரகசியங்கள் அடங்கிய அவருடைய வார்த்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த முறையும் நாம் சூரியனுக்கும் நிலாவுக்கும் இடையே இருக்கிற உறவை குறித்து கொஞ்சம் தியானித்திருந்தோம். சூரியனிடத்திலிருந்து தான் வெளிச்சம் இருக்கிறது, ஆனால் நிலவினிடத்தில் வெளிச்சம் கிடையாது. அனைத்து நேரங்களிலும் நிலவு சூரியனை சார்ந்திருந்து சூரியனிடத்திலிருந்து வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு அது இந்த பூமிக்கு அந்த வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்திருந்தோம். சூரியனை இயேசுவுக்கும் நிலவை நமக்கும், அதாவது சபையாருக்கும் ஒப்பாக வைத்து நாம் பேசியிருந்தோம். நாம் என்னதான் முயற்சி செய்தாலும் நம்மிடத்திலிருந்து நம்மால் வெளிச்சத்தை உண்டு பண்ண முடியாது. ஆதலால் ஒவ்வொரு நேரத்திலும் நாம் சூரியனை, அதாவது இயேசுவை மாத்திரம் சார்ந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்திருந்தோம். இன்றைக்கு வேறு ஒரு விதத்தில் சூரியனுக்கும் அந்த நிலவுக்கும் இருக்கிற உறவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதற்காக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் முடிய நாம் வாசிக்கலாம். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 4ஆம் நாள் ஆயிற்று. இயேசு சூரியனுக்கு ஒப்பாக இருக்கிறார், நிலவு நமக்கு ஒப்பாக இருக்கிறது என்று நாம் சொல்லியிருந்தோம். மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் பார்க்கும் பொழுது சூரியன் எப்பொழுது உருவாக்கப்பட்டதோ அந்த நேரத்திலிருந்து அது வட்டமாக எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு நிலையிலும் மாறாததாக இருக்கிறது. ஆனால் நிலவு ஒவ்வொரு நேரத்திலையும் மாறுகிறதாக இருக்கிறது. சில நேரங்களில் முழு நிலவாக இருக்குது, சில நேரங்களில் பாதி நிலவாக மாறிடுது, ஆனால் சில நேரங்களில் அது ரொம்ப மெல்லிய நிலவாக மாறிவிடுகிறது. பிரியமானவர்களே, ஆவிக்குரிய கோணத்தில் பார்க்கணும் அப்படின்னா இயேசு அவர் மாறக்கூடாது, அவர் மாறாதவராகவும் இருக்கிறார். வசனம் எப்படி சொல்லுது? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அதனால தான் நம்ம தேவனை விசுவாசிக்கிறோம். ஒருவேளை தேவனும் மாறுகிறவராக இருந்தாருன்னா நம்ம தேவனை விசுவாசிக்கிறதுக்கு எந்த அர்த்தமும் இருக்காது. ஆனால் நாம் மாறுகிறதுன்றது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஏன் நம்முடைய சராசரி வாழ்க்கையிலேயே நம்ம ஒவ்வொரு நேரத்துலையும் மாறுகிறவங்களா இருக்கிறோம். சில நேரங்களில் சந்தோஷமாக இருக்கிறோம், சில நேரங்களில் துக்கமாக இருக்கிறோம், சில நேரங்களில் ரொம்ப நல்லா பேசுகிறோம், சில நேரங்களில் எரிஞ்சு விடுறோம், சில நேரங்களில் ரொம்ப நல்ல செழிப்பாக நம்ம வாழ்க்கை இருக்கிற மாதிரி இருக்குது, சில நேரங்களில் கஷ்டத்தில் நம்மளோட வாழ்க்கை இருக்கிற மாதிரி இருக்குது. ஆக அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்தாலும் சில நேரங்களில் நான் நல்லா ஜெபிக்கிறவனா தெரிகிறேன், சில நேரங்களில் எனக்கு ஜெபம் பண்ணுறது பிடிக்கல, சில நேரங்களில் நல்லா பைபிள் வாசிக்கிறேன், சில நேரங்களில் பைபிள் வாசிக்க தெரியல, பைபிள் வாசிக்கிறதுக்கு முடியல, நான் தூங்குறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு நேரத்துலையும் நம்மளுடைய விசுவாசத்தினுடைய அந்த நிலையை பார்த்தோம் அப்படின்னா அது மாறிக்கொண்டே இருக்கிறதாக இருக்கிறது. ஆக நாம் மாறுகிறதுன்றது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். அதனால தான் நம்மளை நான் நிலாவுக்கு, அதாவது மாறுகிற அந்த நிலாவுக்கு ஒப்பிட்டு சொல்கிறேன். அப்போது நிலா முழு நிலவாக இருக்குது, நிலா பாதி நிலவாக இருக்குது, நிலா மெல்லிய நிலவாக இருக்குது. சில நேரங்களில் அந்த நிலவையே காணும். ஆக பிரியமானவர்களே, உண்மையாகவே நிலவு சில நேரங்களில் முழு நிலவாகும், சில நேரங்களில் பாதி நிலவாகும், சில நேரங்களில் காணாமல் போயிடுற நிலவாகும். உண்மையாகவே அது அப்படி தான் இருக்கிறதா? நமக்கு நன்றாகவே தெரியும். நிலவு என்பது நம்மளுடைய பார்வைக்கு அந்த மாதிரி முழு நிலவை போலவும், நம்மளுடைய பார்வைக்கு அது பாதி நிலவை போலவும் தோன்றுகிறது. ஏன்னா அந்த நிலவு எந்த பகுதியில் வெளிச்சம் படுகிறதோ, எந்த பகுதியில் அந்த நிலவின் மீது வெளிச்சம் படுகிறதோ அதை வைத்து நம்முடைய கண்களுக்கு அது முழு நிலவாகவும் அது பாதி நிலவாகவும் அது மெல்லிய நிலவாகவும் தெரியுது. நிலா முழுவதும் வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறதா இருக்குது அப்படின்னா நம்மளுடைய கண்களுக்கு அது முழு நிலவாக தெரியுது. ஆனால் நிலாவினுடைய பாதி பகுதியில் மாத்திரம் அந்த வெளிச்சம் படுதுன்னா அது பாதி நிலவாக தெரியுது. ஆனால் நிலாவினுடைய ரொம்ப மெல்லிய பகுதியில் மாத்திரம் வெளிச்சம் படுதுன்னா அது மெல்லிய நிலவாக தெரியுது. சில நேரங்களில் வெளிச்சம் பிரதிபலிக்காத நேரத்தில் நமக்கு நிலவே தெரியாமல் போகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நாம் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கக்கூடிய ஒரு விதம் இருக்கிறது. சில நேரங்களில் என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கை முழு நிலவை போல தெரிகிறது. என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது, என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்குது.
ஆனால் சில நேரங்களில் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாதி நிலவை போல தெரியுது. நான் சில நேரங்களில் வந்து நல்லா ஜெபம் பண்ணணும், நல்லா நான் வந்து வேதத்தை வாசிக்கணும், நல்லா நான் வந்து போய் ஊழியம் செய்யணும் அப்படின்னு நினச்சாலும், ஆனால் சில நேரங்களில் நான் வந்து சோம்பேறியாக இருக்கேன். சில நேரங்களில் எனக்கு பைபிள் வாசிக்கிறப்ப தூக்கம் வருது, நான் ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் வந்து ஜெபம் பண்ண முடியல. ஆக என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து பாதி நிலவை போல இருக்குது. சில நேரங்களில் மெல்லிய நிலவை போல, அதாவது எனக்கு ஜெபம் பண்ணோன்ற மைண்டே வரமாட்டேங்குது, ஆனால் நான் எப்பயாவது ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி சபைக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன். அது மாத்திரம்தான் என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயமா இருக்குது. மற்ற நேரங்கள்லாம் எனக்கு சரியாக இருக்கிறது போல தெரியல. ஆக நம்மளுடைய பார்வை இந்த விதத்தில் இருக்கிறது. ஆனால் பிரியமானவர்களை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தது போல, உண்மையாகவே நிலவுனுடைய அந்த தன்மை மாறுகிறதா? உண்மையாகவே நிலவு வந்து முழு நிலவாகவும் இல்லை பாதி நிலவாகவும் இல்லை மெல்லிய நிலவாகவும் மாறிவிடுகிறதா? நாம் பார்க்கிற விதத்தில் பார்க்கும் பொழுது நிலவனுடைய அமைப்பு அந்தந்த மாதிரி மாறினாலும், ஆனால் இந்த நிலவனுடைய உண்மைத்துவம் தெரியாத நேரத்தில் நாமளும் அப்படி தான் நினச்சிக்குவோம். அது பாதி நிலவு, அது வந்து முழு நிலவு இல்லை, அது வந்து மெல்லிய நிலவு, அந்த மாதிரி நாம் நினச்சிக்குவோம். ஆனால் அதனுடைய உண்மை தன்மை நமக்கு தெரிந்த பிறகு நாம் நிலவை பார்க்கிற விதம் வந்து மாற்றம் அடையும். நிலவு வந்து மாறுகிறது கிடையாது, நான் பார்க்கிறப்போ அது அந்த மாதிரி தெரியுது. ஆனால் நிலா எல்லா நேரத்துலையும் முழு நிலாவாக தான் இருக்குது. அந்த மாதிரி நமக்கு எப்போ அதனோட உண்மைத்துவம் தெரிய வருகிறதோ அப்பொழுது தான் நாம் நிலவை பார்க்கிற அந்த விதம் மாறுகிறது. பிரியமானவர்களே, அதே மாதிரி எப்பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய உண்மைத்துவம் நமக்கு தெரிய வருகிறதோ அந்த நேரத்தில் தான் நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சரியான விதத்தில் பார்க்க முடியும். நான் இன்றைக்கு என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் கோவப்படுகிறேன், நான் வந்து எரிச்சல் அடைகிறேன். ஒருத்தரை நான் வந்து எரிச்சலாக பேசிட்டு வந்துட்டேன், வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ணுறப்போ எனக்கு ஒரு சமாதானமான இருதயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை, சமாதானமாக ஜெபிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஏதோ ஒரு நல்ல காரியத்தை நான் செய்திருந்தேன் அப்படின்னா நான் உடனே வந்து ரொம்ப மனப்பூர்வமாக நான் வந்து ஜெபிக்கிற மனுஷனாக இருக்கேன். அப்படின்னா நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை என்னுடைய கண்கள் மூலமாக பார்க்கிறேன்னு அர்த்தம். இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் தங்களுடைய சுய எண்ணத்தின் மூலமாக, தங்களுடைய சொந்த கண்கள் மூலமாக தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து அதை தான் சரி தவறு என்ற விதத்தில் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய உண்மைத்துவத்தை அதிகமான நேரத்தில் பார்ப்பது கிடையாது. அப்போ பிரியமானவர்களே, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய, நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையினுடைய உண்மைத்துவம் தான் என்ன? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய உண்மைத்துவம் என்பது நாம் பார்க்கிற ஒரு பகுதியை மாத்திரம் பார்த்து அதன் மூலமாக என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் நியாயம் தீர்ப்பது அது கிடையாது. ஆனால் தேவனுடைய கண்கள் மூலமாக அவர் என்னை எந்த சாயலில் பார்க்கிறார், அவர் என்னை எந்த வடிவில் பார்க்கிறார், அவர் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எந்த விதத்தில் பார்க்கிறார், எந்த நோக்கத்தில் பார்க்கிறார் என்பதை நான் கண்டுபிடிக்க வேண்டியது முக்கியம். என்னுடைய கண்களுக்கு தெரிகிற விஷயம் மாத்திரம் அல்ல, ஆனால் தேவன் கிரியை செய்த ஒரு விஷயமும் இருக்கிறது, அது என்னுடைய கண்களுக்கு தெரியாத விஷயமாக இருக்கிறது. தேவனுடைய கிரியைகள், தேவன் நமக்காக செய்த கிரியைகள், அது நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் இருக்கிறது, ஆனால் அது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. ஏனென்றால் அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நிறைவு பெற செய்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக விலையேறப்பெற்ற காரியங்களை செய்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில். அதில் அவர் செய்த மகத்தான ஒரு கிரியை இருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே அது என்னவென்று தெரியும். சில நேரங்களில் என்ன நான் பார்க்கிறப்போ, நான் ஒரு பாவியாகிய மனுஷன், நான் ரொம்ப பலவீனமான ஒரு மனுஷன், நான் ரொம்ப கஷ்டத்துக்குள்ள ஒரு மனுஷன், நான் பாவம் செய்யக்கூடிய மனுஷனாக இருக்கேன், நான் வந்து கஷ்டத்தை சந்திக்கக்கூடிய மனுஷனாக இருக்கேன், நான் வந்து நோய் மூலமாக பாதிக்கப்பட்ட மனுஷனாக இருக்கேன், பல பிரச்சனைகள் மூலமாக பாதிக்கப்பட்ட மனுஷனாக இருக்கேன். என்னை நான் பார்க்கிறப்ப நான் பாவி என்று சொல்கிறேன். என்னை நான் பார்க்கிறப்ப நான் துக்கத்துக்குள்ளவன் என்று சொல்லுகிறேன். ஏனென்றால் என்னுடைய அந்த வாழ்க்கையினுடைய எனக்கு கண்களால் தெரியக்கூடிய பகுதியை மாத்திரம்தான் நான் பார்க்கிறேன். என்னுடைய கண்கள் மூலமாக தெரிகிற சில கஷ்டங்களை, பிரச்சனைகளை நான் பார்க்கிறேன். அதன் மூலமாக என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் எடை போடுகிறேன். அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஆண்டவரே நான் பாவியாகிய மனுஷனாக இருக்கேன், ஏன் என்னோடய வாழ்க்கை இப்படி இருக்குது, இந்த ஒரு விஷயம் என்ன நீங்கள் மன்னித்து அருளுங்க, இந்த ஒரு விஷயம் என்னுடைய கஷ்டத்தை நீங்கள் போக்கி அருளுங்க. ஆனால் பிரியமானவர்களே, தேவன் நமக்காக என்ன செய்திருக்கிறார், இயேசு நமக்காக என்ன செய்திருக்கிறார்? இயேசு நம்முடைய பாவங்களுக்காக இந்த பூமிக்கு வந்தார். இயேசு நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மேலே சுமந்துக்கிட்டார், நம்மளுடைய பலவீனங்களை எல்லாம் அவர் மேலே சுமந்துக்கிட்டார், நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் மேலே சுமந்துக்கிட்டார். அது எல்லாத்தையுமே அவர் முடிச்சிட்டார். அவருடைய ரத்தத்தை கொடுத்து அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் தீர்த்திருக்கிறாரு. நம்மை அவர் சுத்தமாக்கி இருக்கிறார், பரிபூர்ணமாக்கி இருக்கிறாரு. அதை ஆக்கின காரணத்தினால் தேவன் நம்மளை இயேசுவினுடைய கிரியையை நோக்கி பார்த்து நீதிமான், நம்முடைய வாழ்க்கை இயேசுவின் மூலமாக பரிபூர்ணமாக்கப்பட்ட வாழ்க்கை என்பதை தேவன் பார்க்கிறார். ஆனால் இந்த சத்தியம்
நமக்கு தெரியாத நேரத்தில், இந்த சத்தியம் நம்முடைய கண்களுக்கு மறைக்கப்படுகிற நேரத்தில் நாம் எப்படி யோசிக்கிறோம்? நான் ஒரு பாவி, நான் ஒரு பிரச்சனைக்குரிய மனுஷன் என்றுதான் நாம் யோசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் என்னை பார்க்கும்போது எனக்கு கஷ்டம் இருக்கிறது போல தெரியலாம். நான் ஒரு பாவியான மனுஷன், நான் பாவம் செய்கிறேன், அந்த மாதிரி நம்ம யோசிக்கலாம். நான் பாவம் செய்யணும், நான் பாவம் செஞ்சுக்கிட்டே நான் தேவன் என்னை பார்க்கிறார், நீதிமான்னு சொல்றார், அந்த மாதிரி விதத்தில் இன்றைக்கு நான் சொல்ல வரல. நீங்கள் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒரு நாள் 24 மணி நேரம் இருக்கு. அந்த 24 மணி நேரத்தில் நான் கேட்க விரும்புகிறேன், எந்த அளவுக்கு நாம் பாவம் செய்யாமல் நம்மை கட்டுப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம்? நாம் பாவம் செய்யாத, பாவத்தை குறித்து நினைக்காத நேரங்கள் இருக்கிறதா? நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது அப்படின்னா, பெரும்பாலான நேரத்தில் நான் என்னை பார்க்கும் பொழுது நான் ஒரு பாவியாகிய மனுஷனாக தான் தெரிகிறேன். நான் நிறைய பாவத்திற்குரிய சிந்தனை உள்ள மனுஷனாக தான் தெரிகிறேன். அதனால் நான் என்னை நீதிமான் இல்லை, நான் பாவியாக இருக்கக்கூடிய மனுஷன்தான், நான் நீதிமானாக மாறுறதுக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை நான் நீதிமானாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி இருந்தது அப்படின்னா, வேதத்தில் பல்வேறு பகுதிகளில் என்னை நீதிமான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் அந்த பாவத்திற்காக நன்மை செய்துதான் நான் நீதிமான் என்று என்னை சொல்ல வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் யாருமே தங்களை நீதிமான் என்று சொல்ல முடியாது. அப்படின்னா நீதிமான் ஆவறதுக்கு என்ன வழி? வேதத்தில் ஒவ்வொரு பகுதியிலையும் பார்க்குறப்ப நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம், நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ எதை வச்சு அப்படி போட்டிருக்கு? நம்ம நீதிமான் ஆகிறதுக்கு எந்த வழியும் கிடையாது, அதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது முதல்ல. ஆனால் எதை வச்சு வேதம் நம்மை நீதிமான் என்று சொல்லுகிறது? பிரியமானவர்களே, நான் பலவீனமான மனுஷன் என்பது உண்மை, எனக்கு பலவீனமான சிந்தனைகள் இருக்கிறதுன்றது உண்மை, நான் இப்படிப்பட்ட ஒரு பொல்லாங்கான மனுஷன்றது உண்மை. அதனால தான் நான் என்னை சார்ந்து இருக்கக்கூடாது. நான் என்னை எப்படி பார்க்கிறேன் அப்படின்றது முக்கியமானதில்லை. நான் என்னை பார்க்கிறப்ப நான் எப்படி இருக்கேன் அப்படின்றது தவறானது. தேவன் என்னை எப்படி பார்க்கிறார் அதை நோக்கி பார்க்கிறவனாக நான் இருக்க வேண்டும். என்னுடைய பட்சத்திலிருந்து தேவனுடைய பட்சத்திற்கு எப்பொழுது என்னுடைய நோக்கம் மாறுகிறதோ, தேவனுடைய பட்சத்திற்கு தேவன் என்னை எப்படி பார்க்கிறார் அந்த சத்தியத்தை நோக்கி எப்பொழுது என்னுடைய நோக்கம் மாறுகிறதோ, அந்த நேரத்தில் என்னுடைய உண்மையான ஆவிக்குரிய சாயலை நான் பார்க்க முடியும். ஏனென்றால் அதுதான் தேவன் எனக்காக ஏற்படுத்தியிருக்கிற சாயல். நான் பாவம் செய்கிற மனுஷன், ஆனால் அந்த பாவத்தை கழுவுகிற இயேசுனுடைய வல்லமை என்பது மிகப்பெரியது. அந்த பாவத்தை மேற்கொள்கிற இயேசுனுடைய வல்லமை என்பது மிகப்பெரியது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தண்ணீர் குடிக்கிறோம். ஆனால் பல விஞ்ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஒரு கப்பு தண்ணியில் 100 கிருமிகள் மாத்திரம் இருந்தது அப்படின்னா அது சுத்தமான தண்ணி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது ஒரு கப்பு சுத்தமான தண்ணியில் 100 கிருமிகள் இருக்குது அப்படின்னா, ஒரு அசுத்தமான தண்ணியில் எத்தனை கிருமிகள் இருக்கும்? 1000 பல்லாயிரக்கணக்கான பல லட்சம் கணக்கான கிருமிகள் கூட இருக்கிறோம். ஆனால் நாம் அந்த தண்ணீரை உட்கொள்கிறோம். அந்த தண்ணீரில் கிருமி இருக்குது, அதனால் நாம் மரித்து போகிறோமா? நான் எப்படி பார்த்தா நமக்குள்ளே கிருமி போகிறப்ப நான் மரித்து போக வேண்டியது உண்மை. ஆனால் ஏன் நம்ம மரித்து போகலை? ஏன்னா அந்த கிருமிகளை விட, அந்த கிருமிகளுடைய சக்தியை விட நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால அவைகள், அந்த கிருமிகள் நம்மை பாதிக்காதபடிக்கு செய்கிறது. பிரியமானவர்களே, அதே போல தான் நான் இயேசுவை சார்ந்திருக்கும் பொழுது, இயேசுனுடைய வல்லமை எனக்குள் இருக்கும் பொழுது, நான் பாவியாகிய மனுஷன், நான் பலவீனமான மனுஷன், அந்த பாவம், அந்த பலவீனம், அந்த பிரச்சனைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் என்னை சூழ்ந்து வந்தாலும், ஆனால் இயேசுனுடைய வல்லமையை நான் சார்ந்திருக்கிறேன். அந்த இயேசுனுடைய வல்லமை எனக்குள்ளே இருக்குன்னா, அந்த இயேசுனுடைய வல்லமை அனைத்தையும் ஜெயிக்கிறதா இருக்குது, அந்த இயேசுனுடைய வல்லமை அனைத்தையும் முறியடிக்கிறதா இருக்குது. அப்போது இன்றைக்கு இந்த தேவன் எனக்காக செய்த காரியத்தை நான் பெரியதாக பார்க்கவில்லை என்றால், என்னோட வாழ்நாள் முழுக்க நான் என்னை பலவீனமான ஒரு நோய்க்குரிய, என்னுடைய பார்வையில் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வெறும் ஒரு பாதி நிலவாக இருக்குது, ஒரு மெல்லிய நிலவாக இருக்குது, முழு நிலவாக இருக்குது, நிலா இல்லாமல் இருக்குது, இப்படி தான் நான் என்னை பார்த்துட்டு இருக்க வேண்டியிருக்கும். ஆனால் இன்றைக்கு நான் நம்புகிறேன், நாம் தேவனுடைய கண்கள் மூலமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நோக்கி பார்க்கும் பொழுது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற அந்த விசேஷமான தேவன் நமக்காக செய்திருக்கிற அந்த கிரியைக்குரிய இந்த பகுதியை நாம் நோக்கி பார்க்க முடியும் என்று நான் நம்புகிறேன். அப்பொழுது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் ஏற்படுத்தியிருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு இந்த நிலவை குறித்து நம்முடைய கண்கள் மூலமாக பார்க்கிற அந்த நிலவனுடைய வடிவு என்பது முக்கியமானது இல்லை, ஆனால் அந்த உண்மையான நிலவனுடைய வடிவம்தான் முக்கியமானது. அதே போல் என்னுடைய கண்களுக்கு என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி தெரிகிறது என்பது முக்கியம் இல்லை. தேவன் நமக்காக ஆவிக்குரிய வாழ்க்கையில்
என்னை ஏற்படுத்தி அவருடைய கண்களுக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதுதான் முக்கியம். அதை இன்றைக்கு நானும் விசுவாசிக்கிறேன். நீங்களும் அதை விசுவாசித்து ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பெறுவீங்க நான் நம்புகிறேன். இதுவரையில் இன்றைக்கு நான் பார்க்கலாம். நன்றி.